ஒவ்வொரு பட்டிக்கு 500 ஆடு, 500 பட்டி, ஏகப்பட்ட வேலைக்காரர். அது ஒரு 2 பேர் மட்டும் தலைமை காவல். மாயாண்டி நஞ்ச பேரு பேர், வரவு செலவு நல்ல கட்டு எல்லாமே அவங்க பொறுப்புல. என்ன ஜாலியா அப்படி பொழுது போனா பட்டிக்கு போவேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கும் போது எஜமா எஜமா எஜமான் சத்தம் போட்டு நிம்மதியே கெடுத்துட்டான். யாரா உங்களுக்கு 3 நேரம் சரியா வந்தா அடப்பா இருக்கா? நான் என்ன கேட்கிறேன் தெரியுதா? நான் இருக்கிறது பங்களா, நீங்க பட்டியல், ஆட்டு பட்டியல். அப்படிங்கும் போது நீங்க எதையுமே எதிர்பார்க்காம எனக்காக ஆடா உழைக்கிறீங்க. அப்ப சாப்பாடு, துணிமணி, அதுக்கு சம்பளம் எல்லாமே உங்களுக்கு தடைகள் இல்ல, நல்லா வந்துகிட்டு இருக்குல்ல. ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள நான் ஒரு பெரிய மனுஷன். நான் வார என்ன அழுகிறதுக்குள்ள அப்படியே அழுகிறேன். நான் செஞ்ச பல காரியங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் முச்சந்தில எனக்கு செலவு வைக்க போறாங்க. கண்டிப்பா அவ்வளவு நன்மைகள் பண்ணிருக்கேன். அரசபிள்ளை அவர்கள் நாடக கலைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வாழ்க 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 வாழ்க. அவருடைய கோபுரம் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகள் பெற்று குடும்பமே வாழ வேண்டும். நீங்க எப்பேற்பட்ட இந்த உலகத்தையே கட்டிக்கிற கடவுள் மாதிரி நீங்க உலகத்தில் இல்ல, பட்டி ஜெமினிக்கு அதிபதி, நஞ்சப்பா. இதுவா ஏகப்பட்ட நன்மைகளை செஞ்சிருக்கேன். இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் அப்படின்னா அங்க நீங்க தான் மாப்பிள்ளை, நீங்க தான் மாப்பிள்ளை. சாபா. இந்த ஊர்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா அங்க நீங்க தான் சாந்தா தலைமை தாங்க. இந்த ஊர் ஒரு இளவுனா அங்க நீங்க தான் போணும். நான் பணம் இருக்கிறவங்க பேசுறேன். பணத்துக்கு பணம் கொடுத்து சொல்லுவீங்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் எல்லாம் தலைமையில தான் நடக்கணும். ஆமா, தலைமையில தான். ரஞ்சப்பா காரணம் இல்லாம நீங்க வர மாட்டீங்க. என்ன நடந்துச்சு? இதுவா நம்ம பட்டிக்குள்ள ஒரு திருட்டு பையன், ஒரு முனவர் பையன், ஒரு இதுவா திருட்டு பையன், நல்ல கை நீட்டி பேசு. இதுவா முனவர் பையன், இதுவா புடிச்ச பையன், இதுவா எடுவட்ட பையன். சரிப்பா, இதுவா இப்ப பேச வேண்டாம். உங்களுக்கு பதிலா நான் வேற ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கேன். என்கிட்ட கையை நீட்டு நான் திருடனா? சொல்றீங்க நம்ம பட்டிக்கு ஒரு திருட்டு பையன் வந்துருக்கு அப்படி சொல்லு. நஞ்சப்பா என்னுடைய பட்டியல் வரைக்கும் திருட்டுட்டே போறதில்லை. நீங்க இருக்கிறதுனால நாங்களே திருட்டு போகணும். எப்படி ஒரு சவால் இருக்கு, அவன் எனக்கு சவால் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கான திருட. அந்த திருட உள்ள நுழையிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருந்தீங்களா? அந்த திருட வர்றதா திரும்பி போறதையா? தப்பா என்னங்க நஞ்சப்பா நிஜமா அவன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தான்னா பெரிய அவமானம்டா, பெரிய அவமானம். ஏய் அதுலயே சொல்லமா சவால் உடனே வந்திருக்கான்டா. எங்கடா ஏத்துடே? ஏய் எஜமா திருட்டு போய், எஜமா மலாலவே, எஜமா திருட்டு போய், எஜமா மலாலவே, எஜமா எடுத்து போய். ஏய் இல்ல அவரே சீன் பார்த்துட்டு இருக்காரு புதுசு வாங்குறது. ஏய் என்னமோ என்ன பத்தி பாராட்டறா, ஆனா இந்த காது கேட்க மாட்டேன் பேசுறா. இல்லங்க திருட்டு போய் எஜமா, எஜமா மலாலவே பையனா, எஜமா கேள பையனா. ஏய் இவ வேலைக்கு வேண்டாம். இல்ல இல்ல எஜமா நான் அவள சொல்லுங்க எஜமா. என்ன சொல்றதா இருக்கு? அவள தான் சொன்னாங்க. கை மாறிச்சு. கை மாறிச்சு. பாப்பா ஆமா வேலைக்கார மாதிரி தானே. நான் தான் எஜமா வேலைக்கார சொல்றீங்க. இல்லங்க பெருமை சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா உனக்கு எந்த ஊருப்பா? சேராம்பூருங்க. சேராம்பூர். உங்க அப்பா பேரு? ராமதோட்டிங்க. ஏய் முகத்தை நல்லா உத்து பாரு. எஜமா நல்ல உத்து பாரு. நல்லா உத்து பாரு. எஜமா நல்லா தின்னு. ஏய் போக்கு கடிச்சிராத. நல்லா தின்னு பெருத்து போய் இருக்கீங்கடா. திருக்க பையல. ஏன் எஜமா? நம்ம பண்ணையில ஒரு பெரிய வேலை பார்த்தாரே ராமன். ஆமாங்க. அவர் மகன். அவர் மகன். ஏப்பா
உங்க அப்பா சும்மா சொல்றாரு, நாணயமான ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். கேட்டவே அவர் பிறந்த நீக்கப்பட்ட தருதல் காரியம் பண்ணலாமா? ஆடு சொல்லலாமான்னு கேட்டேன். நாணயமான மனுஷனுக்கு பிறந்தவரா நீ? கேட்டு வாங்கிட்டு போனாங்க வந்து. கேட்டு வாங்கி போறது யாரு கேட்கறது? ஏன் கிட்ட கேட்கறது, இவங்களை கேட்கறது, யாருமே இல்லாம நீ எப்படி ஆரம்பிக்கும்? எப்படி தெரியும்? அந்த காய் மட்டும் தான் கேட்டேன். எஜமா வருவாரு. இந்த பாருப்பா, கையும் கிளம்ப ஆடத்துல வந்து கையும் கிளம்ப பிடிச்சிருக்காங்க. ஆமா, நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், எனக்கெல்லாம் வராது. வந்துச்சு இல்லங்க. ஓ அப்படி வரும்டா. சாமி சத்தியமா திருடலங்க. பாருப்பா, நான் நல்லவனுக்கு நல்லவே கெட்டவனுக்கு கெட்டவே கோபத்தை ரொம்ப கொள்ளாத. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நீ ஆடுத்துல சொல்றீல்ல, நான் ஒத்துக்கிறேன். ராத்திரி நேரத்துல ஒரு பட்டியல் என்ன வேலை? சரியா பேசுறீங்க. ராத்திரி நேரத்துல ஒரு பட்டியல் என்ன பாக்க? ஏன் நடந்து வந்தீங்க? இரவாய் போச்சு. இல்ல, ராத்திரி நேரத்துல போயிருக்கிற ஆடை நீ தேர்ந்தெடுத்திருக்கிற, கையில் இந்த கையில தானே ஆடை தடை கொடுத்தா? இவர்தான் தரவனீங்க. பேசாதப்பா, எங்க ஆளையெல்லாம் அப்படி போய் பேச மாட்டாங்க. வாயில வர்றது வராம உண்மையா தான் பொய்யே பேச மாட்டேன். எனக்கு வாய்க்கில பிடிக்காத ஒண்ணு உண்மையே வந்தா பொய் பேச மாட்டேன். உண்மையை பேசுறா ஏங்க சாமி சத்தியமா திருடலங்க. பொய் பேச தெரியாது. பொய் பேச எப்படி கத்து கொடுத்துருவாங்க? இந்த பாருப்பா, உண்மையை எஜமான தெரியாம வச்சுக்கன்னு ஒரு ஆள் சொல்லு. மன்னிச்சு 2 ஆடு கூட ஏன்னா கொடுத்து பழச்சு போ 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 போ. சாமி சத்தியமா திருடவனங்க. உங்களுக்கு கேட்டாங்க. நிஜப்பா, இனி பேச்சு கிடக்கல. எப்ப வெள்ளையார்பட்டி வந்து ஆடு திருடானோ, நம்ம கண்ணு முன்னாடி இந்த 2 கை அப்படியே நெருப்புல வேகணும். நெருப்பு இல்லப்பா, ஏய் இவன் கொடுக்கிற தடவை எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கு. அது மட்டும் இல்லையா? இவன் நம்ப முடியாது. அக்கினி ஏதுனால கையில தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி நல்ல கழுவி ஏது சொல்றான். சரி சாமி, இந்த ரேகத்தை கடத்தி வரும் போது பக்கத்து வீட்டு பையனை 6 மாசமா அப்ப நீனா போராட்டத்துக்கு அவசரப்பட்டு அது எடுத்த முறைய பாரு. அந்த பக்கத்துல நீ தானே இருந்த, அவர் நாய்க்கு போய் சொல்றாருயா. பக்கத்துல நான் தான் இருந்தீங்க. வாங்க அப்படியே கால் பண்ணபடிங்க பக்கத்துல இருக்க. சட்டை எடுத்து வரீங்களா? வரும்போது ஆச்சி பண்ண வீடியோ தூக்கிட்டு போடுமா? அரை தூக்கத்துல இருந்து பாத்துட்டு அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விடுங்க. இந்த கிரகத்தை கழிக்கிறோம்னா கழுத்தை எடுத்துங்க. ஆட்டை கேட்கல, மாட்டை கேட்கல, சொத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல, ஏய் இடியா, ஏய் இங்க வா, வாயை விட்டு கடிச்சுறாங்க. இந்த உயிர் பலி கேட்குது. 2 உயிர் வழிலாம் போய் கரூர் ஜிஹெச்ல டெட் பாடி இருக்குது. ஏய் அதுலடா பேராண்டி குஞ்சு குஞ்சு ஏன் முஞ்செல்லாம் வேலை கோழி செய்யும். குஞ்சு கோழி குஞ்சு முட்டை இல்லையா? இல்லைங்க. வேலை செய்யாது. முட்டை இருந்தாலும் சரி, வச்சிரு. அது கூட தூக்கிட்டியா? வச்சிரு. 4 கால பொருள் போட்டுறது. ஐயோ நாயா. நாய்க்கு இருக்கு, நாய்க்கு பிடிக்கிற ஜெம்மா வலி ஐயோ. கூடவே துரத்திட்டு வருவீங்க. ஆமாங்க. அதனால 4 கால பொருள் போட்டுங்க. வெள்ளாட்டு குட்டி குளத்துறதுல கொம்பு குளனால இருக்கு. வச்சிரு. ஓய் போறங்க. துணி கொடுத்தா ஏறாடி வேற ஒண்ணு போகுது. துணி கொடுத்தா பினி போக சொல்லுவாங்க. அதுக்குள்ள துணி இருந்தா ஒண்ணு கொடுங்க. துணி இருந்தா கொண்டு வாங்க. ஏய் நீ வச்சிருக்காயா ஊர்ல நீ கட்டிருக்க? துணி கொடுறா. ஏன் துணியா? நீ துணி கொடுத்தா ஐயோ நாய்க்குறே. வேற எதையோட கேளுங்க. காலப்பட்டல. அதனால அப்புறம் குடுத்துவா இரு. பால் கொடுக்க அவசரப்படாத. உயிர் மேல ஆசை இருக்குதா இல்லையா? என் முதுகுல ஆசை இருக்குங்க. எல்லாம் கொடுத்துட்டேன். இருக்கு ஒரு வேட்டிங்க. இது என்ன பண்ற? என் உசுறு வேணுங்க. என் பொண்டாட்டி தொங்கணுங்க. அதுக்காகவாவது நான் நான் வேண்டாங்க. வேண்டாம். வேணாம் சொல்லுவான். இருங்க மந்திரம் போட்டு இருங்க. இந்த கிரகத்துல ஓட்டி விடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இருங்க அவன் மனப்பறந்து துணி வேணுமா? துணியை கொடுத்தா துணி கொடுத்தா உசுறு வந்துருமா? என்னடா கோஷி? கர்மம் இந்த கர்மத்தெல்லாம் நாடகத்தை வச்சு கொடுத்து குண்டிய பார்த்து சரி எல்லாரும் என் புருஷன் குண்டிய பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. ஐயோ புருஷன் நல்லா இருக்காங்க. பெரிய பிள்ளைய விட்டு கூட்ட அவன் பாட்டு கலைகிறானே, அங்க வந்துரு, நாய்க்கிற அளவுக்கு வந்துரு. உனக்கு நானு இப்படித்தான் சொல்லுது. உங்களால நக்க கூட முடியாது. இதெல்லாம் சொல்ற பஞ்சாபுரத்துல வாங்கி நக்க கூட முடியாது. ஆமா நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க முதல்ல அதை சொல்லு. ஆண்டி பேய்
சண்டிப்பை சண்டிப்பை. புளியாமரத்து பொந்துப்பை வந்து போய் புடிச்சிட்டேன் ஏய் என்னடா புடிச்சிருக்க நீ புடிச்சு கரும அந்த கருமத்தெல்லாம் பிடிச்சி எண்ணெயை தொட்டு கையை பிடிச்சி கரெக்டா அண்டிப்பை அண்டிப்பை சண்டிப்பை அண்டிப்பை. புளியாமரத்து பொந்துப்பை புடிச்சிட்டேன் ஓடி போயிருமா அந்த ஓல்ஸ் பார் சச்சடா சச்சடா சடச்சடா சரகடா. போச்சா அதே யாரால இல்ல அதே இருக்கு என்னடா சொல்ற என்ன போச்சு அங்கதான் இருக்குது சச்சடா சச்சடா சடச்சடா சரகடா. போச்சா போச்சு கிரகம் போச்சுன்னு சொல்ல வருது எல்லாமே போயிடுச்சு கிரகத்தை கழிச்சுட்டு யாப்பா அப்படி சுருட்டி வச்சுட்டாங்க என்ன பண்றது காலையில எல்லாத்த கிரகமும் ஆ. இதை நான் கழிச்சிட்டு ஆ. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கிறேன் ஆமா எங்க குழந்தைகளுக்கு என்ன பண்றதுங்க குழந்தை வருதா? சீக்கிரம் ஒரு குழந்தை பக்கறதுக்கு நல்ல யோசனை சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க நான் குழந்தை கொடுப்பேன் நீங்க நாய்க்கிற வரத்தா ஏய், என்ன ஆளாலும் வந்து உள்ள வந்துறீங்க என்ன விஷயம் இல்ல சரிங்க நாய்க்கிற வரத்தால உனக்கு குழந்தை கொடுக்குது நாய்க்கு வந்து குழந்தை பிறந்தது ஆம்பளை பிள்ளை பிறந்தா எல்லா பேரும் வைக்கணும் ஆம்பளை பையன் வரத்தா முத்துசாமி வை சரி பொம்பளை பிள்ளை பிறந்தா முத்தம்மாள் வை சரி, ரெண்டு பிறக்காம நடுவில் கலந்து போயிட்டா ரெண்டு கொடுக்காம போகுது நாசமா போறவனே காலங்கத்துல என்னையா பேசுற சரி ரெண்டு அப்படி பிறக்காம பேசக்கூடாது சரி சரிங்க ரெண்டு பிறக்கும்டா போயிட்டு வருங்க நாய்க்கிற ஊர் மேல போகுது நீங்க ஊர் மேல போய் நீ ஊர் மேல போங்க மணி 7 போது நீ உள்ள வந்து ஐயா இன்னாங்க தொங்கிட்டு இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஐயா என்ன காரணம் நினைக்கிறீங்க எங்க வெள்ளுடைய இருக்காங்க